திருநங்கைகளுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு பல காலமாக பலர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா, இல்லை இன்னும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கா? இருக்கும் சார். இது ஆணாதிக்கமான ஒரு கண்ட்ரி தானே. சட்ட ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது? திருநம்பிகள்ங்கிற ஒரு கான்செப்டே அவங்க எடுத்துட்டாங்க. திருநம்பிகள் திருநங்கையோ அல்லது ஒரு பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சட்டத்தை பற்றி அவங்க யோசிக்கலை. திருநங்கைகளுக்கான நலவாரியம் எப்படி செயல்படுது? கலைஞர் தான் அதை உருவாக்குனாரு. திருநங்கைகளோட நலவாரியத்துடைய குறிக்கோள் பொதுவாக திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தோன்னே சில பேருக்கு அச்சம். சொசைட்டியில் இவங்க 9ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா தான் வளரணும், அவங்க எல்லாரும் போட்டுற மாதிரி தான் இருக்கணும். எப்படி சார் இருக்க முடியும்? வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் எனக்கு முதல்ல. நான் என்னோட பேர் சுதா. சொந்த ஊர் பிறந்ததெல்லாம் சென்னை, சொந்த ஊர் மட்டும் திருநெல்வேலி, அப்பாவோட ஊர். அதனால் நான் அதை அதிகமாக சொல்லிக்கிறது இல்லை. நான் அம்மாவோட பிள்ளையாக வளர்ந்துட்டேன். எங்கள் அம்மா எல்லாம் சென்னை தான். நானும் எல்லா திருநங்கைகள் மாதிரி ஒரு 12-13 வருஷம் என் குடும்பத்தால் புரிஞ்சிக்காத ஒரு ஆளாக இருந்தேன் என்னுடைய ஜெண்டர் அடிப்படையில். இப்போ நான் என் வீட்டை விட்டு வெளியில் இருந்தேன் அந்த 13 வருஷமும். அப்போ தான் என்னுடைய டிரான்சிஷன்லாம் நடந்தது. ஒரு ஆண் குழந்தையாக இருக்கிறேன், பெண் உணர்வு இருக்குது. 13-15 வயசில் நான் வீட்டை விட்டு வெளியில் வரேன். ஒரு 27-28 வயசில் நான் நினச்சபடியான வாழ்க்கையும் என்னோட உடலையும் நான் மாற்றிக்கிட்டேன். அந்த 13 வருஷம் என்னை வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு புரிதல் வந்துச்சு. அது காரணம் என்னென்னா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்த காலத்துலேருந்து பாலியல் தொழிலோ இல்லை கடையாக போயிட்டு வசூல் பண்ணுறதோ இல்லாமல் ஒரு தொண்டு நிறுவனத்தில் முக்கிய ஒரு பொறுப்பில் இருந்து நான் பணி செஞ்சேன். அது எங்கள் வீட்டுக்கு ஒரு மரியாதையை கொடுத்துருக்கு. நிறைய பத்திரிகைகளில் வர ஆரம்பித்தேன் ஆரம்ப காலங்களில். நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணேன், நிறைய திருநங்கைகள் அமைப்புகளை உருவாக்கினேன். சென்னையை தாண்டி பல மாவட்டங்களுக்கு போனேன், மாநிலங்களுக்கு போனேன். மெக்சிகோ, பிரான்ஸ் மாதிரியான உலக நாடுகளுக்கும் நான் திருநங்கைகள் குறித்து பேச போனேன். அதனால் ஒரு மதிப்பு அவங்க என்னை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் என்னோட குழந்தைன்னு சொன்ன எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவையும் நான் ஏற்றுக்கிட்டேன். மற்றவங்கள அப்படியே வச்சுருக்கேன், நட்பு ரீதியாக வச்சுருக்கேன். உங்கள் குடும்பத்தாருக்கே உங்களோட சில முரண்கள் இருந்ததா? இருக்கும் சார். இது ஆணாதிக்கமான ஒரு கண்ட்ரி தானே. ஆண்னா ஆணாக இருக்கணும், ஆண் பெண் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. நான் ஒரு வேளை ஒரு 2-3 மீசை வச்சுருந்தா கூட எங்கள் வீட்டில் அது பெருமையை எடுத்திருப்பாங்க போல இருக்கு. நான் பெண்ணாக மாறுறேன்ல, அதை கேவலமாக நினைக்கிறாங்க, அவங்க நினச்சாங்க. அதுதான் எல்லா திருநங்கைகளுக்கும் இருக்கிற விஷயம். ஒதுக்குறது காரணம் அதான். அப்போது நான் அந்த மாதிரி தான் நான் ஒதுக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு அவமானமாக என்ன நினச்சிருக்காங்க. எங்கள் அண்ணன் என்னை ரொம்ப அசிங்கமாக நினச்சிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்னோடய தம்பி ஒரு திருநங்கை அப்படி சொல்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கலை, என் தம்பிங்களுக்கும் பிடிக்கலை. அதனால் நான் அவங்க எல்லோரும் என்னை கேட்டாங்க, நீ இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ நீங்கள் எல்லாம் போயிடுங்க, நானும் எங்கள் அம்மாவும் இருந்துக்கிறோம். அது சாத்தியமில்லை. இப்போவே அதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னே நான் சொல்லும்போது அவங்க எல்லாரும் மெஜாரிட்டியாக இருந்தாங்க, நானும் எங்கள் அம்மா அக்கா மைனாரிட்டியாக இருந்தோம். அப்போ நான் சரி வேண்டாம், நம்ம போயிடுவோம். ஆனாலும் சார், நான் எங்கேயோலாம் போயிடல. நான் தண்டையார்பேட்டை தான் எங்கள் அப்பா அம்மாவோட ஊர். அதே தண்டையார்பேட்டில் நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுவேன், நான் பேசப்படுவேன்னு எனக்கு தெரியும். நான் எங்கேயோ போயிட்டேன் வச்சுக்கோங்களேன், நான் பணம் காசு வச்சுருந்தா கூட இவங்க எப்படியோ தவறான வழியில் எங்கேயோ சம்பாரிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவங்க எதிர்க்கே அடுத்த பஸ் ஸ்டாப்லேயே தான் இருந்தேன். அப்போ ஷேர் ஆட்டோவில் நான் வரேன் வச்சுக்கோங்களேன், என் தம்பிங்க எங்கள் அண்ணனுக்கு வரும்போது நான் இருந்தால் ஏற மாட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல, நான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு தான் போனேன், வந்தேன். அப்புறம் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டேன். அப்புறம் கவர்மெண்ட் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க 2015. கையில் ரிசீவ் பண்ணும்போது 19. அதுக்கப்புறம்லாம் இப்போ என் பேர் சொன்னாதே எங்கள் வீடு தெரியும். கலைமாமணி திருநங்கை சுதாவுடைய தம்பி அண்ணங்கிற மாதிரி. அந்தளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நின்றுட்டேன். எந்த வயசில் உங்களுக்கு இந்த மாற்றங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிச்சு உடம்புல? அது எனக்கு தெரியல சார், எங்கள் சித்தி சொன்னாங்க. நான் ஒரு 6-7 வயசுலேயே அவங்க உள்ளே ஒலை வச்சுட்டு சாப்பாடை வச்சுட்டு வெளியில் துவையில் அரைச்சிருந்துருக்காங்க. அதை எல்லோரும் நாங்கள் எல்லாம் விளையாடிருந்துருக்கோம். என்னை மட்டும் கூப்பிட்டு அதை பார்த்துக்கோ, ஏதாவது காக்கா கொத்திட்டு போகுது, நான் உள்ளே போயிட்டு ஒலையை வடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க.
நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன ஜட்டி போட்டிருந்திருக்கேன், அதை எடுத்து மேலே சொருவிட்டு எங்கள் சித்தி மாதிரி ஒரு காலை நீட்டி ஒரு கால் மடக்கி நான் அம்மி அரைச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியாக இருக்காங்க. கீழே சிந்தாமல் அரைச்சிருக்கேன். இந்த நளினம் எப்படி இந்த பையனுக்கு வந்ததுன்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது பெருசாக எடுத்துக்கல. நான் வளர நான் பொண்ணாவே தானே நினச்சி வளர்ந்துட்டேன். அப்படியே நான் மாறி எல்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் சித்தி சொன்னாங்க, நான் 6 வயசுலேயே உன்னை கண்டுபிடிச்சேன், இன்னும் என் மனசில் அது இருக்குது. அப்போ வந்துட்டு உங்களை மாதிரி இருக்கிறவங்க சின்ன வயசுல அந்த அறிகுறி தெரியும் சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் 6 வயசுலேருந்து என்னை நான் உணர்ந்திருக்கேன். அந்த மாறுதல் ஏற்பட்ட போது மன ரீதியாக உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு என்ன சார், ஒரு கூச்சம் இருக்கும். ஒரு டீ கடைக்கு போகணுன்னா கூட ஒரு பொண்ணு எப்படி டீ கடைக்கு போக முடியுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். ஆப்போசிட் செக்ஸ் பசங்களோட உட்காந்து டீ சாப்பிடும் போதெல்லாம் பிரச்சனைகள் தான். ஆமாம் சார். ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொன்னால் பை பர்த் நான் மேலாக இருக்கும்போது ஃபீமேல் தான் எனக்கு ஆப்போசிட் செக்ஸாக இருக்கணும். எனக்கு ஆப்போசிட் செக்ஸாக நான் ஃபீல் பண்ணது மேலே தான். புரியுது. பொண்ணுங்களோட இருக்குமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு 3-4 சித்திங்க இருக்காங்க, அந்த சித்தி உட்பட எனக்கு கண்டுபிடிச்ச சித்தி உட்பட அவங்க கூட இருந்தால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எங்கள் மாமாங்களை பார்த்தா கூச்சமாக இருக்கும். அவங்க துணி மாத்திர இடத்துல நான் போகக்கூடாது. அப்படி நானாக என்னை பொண்ணுன்னே நினச்சி வளர்ந்துட்டேன். எங்கள் அக்கா ஏஜ் அட்டன் பண்ணும்போதெல்லாம் நான் நினச்சேன் அடுத்து நம்ம வருவோம், நமக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். எங்கள் அக்கா கூட தான் அந்த ஓலையெல்லாம் உட்காந்துருப்பேன். எங்கள் அண்ணன் எங்கள் மாமாலாம் வந்து அடித்து என்னை இழுத்துட்டு வருவாங்க, நீ எல்லாம் அங்கே போகக்கூடாது, அவங்களுடைய விஷயம் அதுன்னுவாங்க. நான் சொல்லுவேன், இவங்க ஏன் இப்படி தப்பாக சொல்கிறாங்க, அப்படியே தான் எனக்கு தோணிக்கிட்டே தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் ஒரு 16-17 வயசில் எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய உடல் அமைப்பு எல்லாம் வந்து சொல்லிச்சு நான் வந்து ஃபீமேல் இல்லை. அப்போ நான் ஃபீமேலாக மாறணும். எப்படி மாற முடியும்? அப்போ மற்ற திருநங்கைகளோடு நான் போகணும், அவங்களோட தான் நான் இருந்தால் மட்டும்தான் மாற முடியும். வீடு மாற்றாது, ஸ்கூலும் எனக்கு அதுக்கு உதவி செய்யலை, சொசைட்டி என்னை வந்துட்டு நம்பர் வச்சு தான் கிண்டல் பண்ணாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு மற்ற திருநங்கைகளோட போய் நான் அவங்களோட தான் அந்த 13 வருஷம் இருக்கணும்னா போனேன். ஆனால் நான் தனியாக இருந்தேன். நான் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். எங்களோட அமைப்பு சகோதரன் ஒரு திருநங்கைகள் அமைப்பு, அதில் இருந்துக்கிட்டு நான் என்னை மாற்றிக்கிட்டேன், வேலை பார்த்து நான் வாழ்ந்துக்கிட்டேன். எது வரைக்கும் படிச்சிங்க? நான் படிக்கவே முடியல சார், எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை சார். உங்கள் ஆங்கில உச்சரிப்புலாம் கூட ரொம்ப அழகாக இருக்கு. அதான் வேலை எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். 10வது வரைக்கும் படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் வந்து சார் என்னுடைய ஸ்கூலில் எந்த புரிதலும் இல்லை, எல்லாமே புரியாத குழந்தைங்க தானே நாங்கள் எல்லாருமே. நான் இப்படி இருந்தேனே எனக்கு கிண்டல் தான் பண்ண முடியும் மற்ற குழந்தைங்க. அதுங்க எப்படி மெச்சூரிட்டியாக நடந்துக்கும். என்ன பண்ணுவாங்க, 9ன்னு எழுதி சார் அந்த ஓ இருக்குல்ல 0, அதில் வந்து என் பேரையும் இன்னொரு பையன் இருந்தான், அந்த பையனும் திருநங்கை தான், அவன் பேர் ஆனந்த். அவன் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனை நான் பார்க்கவே முடியல. அவன் பேரையும் எழுதி நாங்கள் 9ன்னு எழுதி போட்டு போயிடுவாங்க. நான் இப்போ எங்கள் ராணி டீச்சர்கிட்ட போய் சொல்லுவேன், அவங்க பேர் ராணி, நல்லா நீட்டு முடிய அழகாக இருப்பாங்க. அவங்ககிட்ட சொன்னால் நீ ஒழுங்காக நடந்தால் உன்னையே அப்படி எழுதி போடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், ஆனந்த் என்ன தப்பு பண்ணான்றது எங்களுக்கு புரியவே இல்லை சார். அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் என்னால். அதனாலே நாளைக்கு ஸ்கூல் போனால் பயம் வரும். நான் படித்த தண்டையார்பேட்டை ஹைஸ்கூலில் பக்கத்தில் வந்து தமிழ்நாடு தியேட்டர் ஒன்று இருக்கும். பசங்க வந்துட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் என்ன பண்ணுவாங்க, புக்ஸ் எல்லாம் பேக்கெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு சினிமா போயிடுவாங்க. 11:30 2:30 மணி வரைக்கும் அவங்க வர வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும். பிகாஸ் ஆஃப் அவர் ஜெண்டர் நாங்கள் இப்படி இருக்கிறதால இதெல்லாம் நாங்கள் செய்யணும். இல்லைன்னா மறுபடியும் அந்த ஓ போட்டு எங்கள் பேரை எழுதி வச்சுடுவாங்க, எங்களை அவமானப்படுத்திடுவாங்க. பயம், அதை போய் எங்கேயும் சொல்ல முடியாது, அச்சம். அதனால் எனக்கு ஸ்கூல் தான் மேலே ஒரு பயம் வந்தது. அதனால் 10வது வரைக்கும் நான் படித்தேன் சார். அதே மேலே என்னால் முடியல. அனுபவ கல்வி, உங்களை மாதிரி பெரிய மனுஷாளங்களோட பேசினது வைக்கிறது. இதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்போ போனீங்க? அதுதான் சார், நான் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அப்படி ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு தமிழ் மேகசின் படிக்கும்போது அதில் வந்துட்டு நான் எய்ட்ஸ் எரிமலைன்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டாக்டர் ஜெயா ஸ்ரீதர், அவங்க ஜெமினி கணேசன்ஸோட டாக்டர், அவங்க வந்துட்டு அதில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆண் ஓரின உறவு வச்சுக்கிட்டாலும் ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்துடும்னு இருந்தது. அப்போ எனக்கு வந்துட்டு சில எக்ஸ்போஷர்ஸ் இருந்துச்சு என்னோடய ஸ்ட்ரீட்டில். அதெல்லாம் மிஸ்யூஸ் தான் சார், மிஸ்யூஸும் இருக்குது, என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அந்த செக்ஷுவல் எக்ஸ்போசர்ஸில். அப்போ எனக்கு பயம் வந்துருச்சு, நமக்கு ஹெச்ஐவி பேஷண்ட்டாக ஆகிருப்போமோ, நமக்கு எதாவது நோய் வந்திருக்குமோ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதில் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் அது ஒரு ஜிஹெச்சில் சுனிதி சாலமன் ஒரு மேடமை பார்த்தேன். அவங்களும் டாக்டர் சுனிதி சாலமனும் ஜெயா ஸ்ரீதரும் வந்து என்னை அறிமுகப்படுத்தினது தான் சகோதரன் அமைப்பு. அப்போ தான் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கான ஒரு அமைப்பு உருவாகுது. அதில் சுனில் மேனன் ஒருத்தர் இருக்கார், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நீ அவர்கிட்ட போன அனுப்புனாங்க, அவர் எனக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்தாரு. இஸ் கே, ஓப்பனாக ஒத்துக்கிட்ட ஒரு கே பர்சன்.
அவர் வந்துட்டு என்னை வந்து என்கிட்டயே வேலை இருக்குது, நீ எங்கேயும் போகாத, நீ என் கூட இரு, நான் சொல்லக்கூடிய வேலைங்கள்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. இது அந்த அமைப்பு இப்போ 26வது வருஷம். அந்த அமைப்பு மூலமாக பல ஆயிரம் பேரை நாங்கள் கண்டுபிடிச்சி நிறைய வேலை செஞ்சிட்டோம். அதில் நான் ஒரு 2வது பர்சன் சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே தான் எனக்கு வந்துட்டு சுதந்திரம், கான்ஃபிடென்ட் எல்லாமே டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சமூகத்தில் ஒரு மரியாதையும் வந்துச்சு. அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன? அமைப்பினுடைய நோக்கம்னா சார், இப்போ எங்களை மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனு, கே, லெஸ்பியன் இவங்களெல்லாம் கண்டறியணும். அப்போ நாம் எடுத்துக்கிட்ட ஒரு நோக்கம் என்னென்னா சென்னை தான் எங்களுடைய ஒரு பைலட் சிட்டி. இதில் எங்கெல்லாம் வந்து திருநங்கைகள் இருப்பாங்க, அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அவங்களோட பேசுகிறது எப்படி இருக்கும், அவங்க என்ன தெய்வத்தை கும்பிடுவாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒன்று கூடுற இடம் எது, அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். நிறைய ஏரியாக்களை கண்டுபிடிச்சோம், குழுவாக இருந்தாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட பணியாக நம்ம வந்து ஹெல்த்து ஹைஜீனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள வந்துட்டு ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அவங்களுக்கு சட்டத்தில், கவர்மெண்ட்டில், அவங்களுக்கு வந்து குடும்பத்தில், சொசைட்டியில் என்னெல்லாம் தேவை அதையெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்போ நமக்கு வந்துட்டு அவங்கள படிக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்த திருநங்கைகள் படிக்க முடியாது வந்துட்டாங்கன்னா அவங்களோட மேல் படிப்பை தொடர்றதுக்கு நம்ம உதவி செய்யணும். படிச்சிருக்காங்க இல்லை, இதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அவங்கள பாலியல் தொழிலாளிகள் இருக்காங்க திருநங்கைகளில், அவங்களுக்கு ஹெச்ஐவி பற்றின அவேர்னஸை கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு சில தேவைகளை செய்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் பாலிசிஸை உருவாக்குறதுக்கு நம்ம கூட இருந்து திட்டங்களை இவங்களுக்கு என்ன தேவையோ சொல்லிக் கொடுக்கணும். சொசைட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வி, இந்த மாதிரி பல துறைகள் இருக்கிறவங்களுக்கு இவங்களை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதெல்லாம் நாங்கள் நோக்கமாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம் சார். திருநங்கைகளுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு பல காலமாக பலர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா, இல்லை இன்னும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கா? திருநங்கைகளுடைய அந்த அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல சார். அருமை. பப்ளிக்கோடைய அந்த ஏற்பு அதிகமாக இருக்குது. ஆனால் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஆழமான தீர்வுகள் வேணும். அது இன்னும் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. சட்ட ரீதின்னு சொல்லும்போது சார், எங்களுக்கு இருக்கக்கூடியதே ஒரே ஒரு சட்டம் தான், திருநர் பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு 2019 மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. அது வந்துட்டு 2014 நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதை ஒட்டி 2019 இந்த பாதுகாப்பு சட்டம் வருது. அதில் யாரெல்லாம் வந்துட்டு தன்னை திருநங்கைன்னு உணர்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அவங்கள வாழ்கிறதுக்கு எல்லாமே ஏதுவானதை பண்ணி கொடுக்கணுங்கிறது இருக்குது. அதை வந்துட்டு அப்படியே நாங்கள் நடைமுறைப்படுத்தி வந்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் ஒரு திருநங்கைன்னு கண்டுபிடிக்கணும், திருநம்பின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இன்னும் சொல்லப்போனால் திருநம்பிங்கிறது இல்லைங்கிற மாதிரிலாம் இப்போ புதுசாக ரீசெண்ட் டேஸ் வந்திருக்கு. அது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆணோ பெண்ணோ போயிட்டு தன்னுடைய உடலை காமிச்சு அவங்க வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு தான் தன்னுடைய இனத்தை குறிப்பிடணும்னு இல்லை. 3ஆம் பாலினம் சொல்லும்போது நாங்கள் ஏன் வந்து எங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டையோ டாக்டர்கிட்டையோ அந்த கமிட்டிக்கிட்ட காமிச்சு நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதை இன்றைக்கி கூட நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அப்படிப்பட்ட நிர்பந்தம் இல்லாத போது திருநங்கைகளுக்கிட்ட ஏன் அப்படின்றது உங்கள் கேள்வி. திருநம்பிக்கைங்கிற ஒரு கான்செப்டே அவங்க எடுத்துட்டாங்க. அது வந்துட்டு பாதுகாப்பு சட்டத்தின்குள்ளே இருந்தது 2019 சட்டத்தில். அது இப்போ வந்துட்டு அது இல்லைன்னு எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பெண் வந்துட்டு தன்னை ஆணாக உணர்ந்து தன்னோட உடலமைப்பையும் ஆணாக மாற்றிக்கிட்டு வாழ்கிறான். இப்போ அப்படி இருக்கிறவங்கள வந்துட்டு சட்டமும் முதல்ல ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நினைச்ச நேரத்தில் அதை எடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நடுவில் வந்துட்டு 2022 திருநம்பிகள் வந்து திருநங்கையோ அல்லது ஒரு பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கலாம். திருநங்கையாக இருந்தால் நாங்கள் வந்துட்டு ஒரு திருநம்பியவோ அல்லது ஒரு ஆணையோ கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி கூட சட்டம் இருந்தது. இப்போ வந்து அந்த சட்டத்தை பற்றி அவங்க யோசிக்கலை. 2019 வந்துட்டு திருநம்பிங்கிற உள்ள ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததை பற்றியும் யோசிக்கலை. இப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எந்த அளவு திருநங்கைகள் இருக்காங்க எண்ணிக்கையில்? தமிழ்நாட்டில் 2019 ஒரு சர்வே எடுத்தோம் சார். நான் அப்போ மாநில போர்டில் இருந்தேன், வெல்ஃபேர் போர்டில். அப்போ வந்து 12,000 வரைக்கும் திருநங்கைகள் இருந்தாங்க சார். அப்புறம் இப்போ வந்துட்டு என்னோடய கணிப்பு 20,000 தாண்டி இருக்கும். பிகாஸ் அப்போ நாங்கள் வந்து எடுத்த அந்த பீரியடில் வந்தவங்க மட்டும்தான் 12,000 கணக்கெடுப்பில். இப்போ 20,000 தாண்டி இருக்கும் சார்.
திருநங்கைகளுக்கான நல வாரியம் எப்படி செயல்படுது? 2009 திருநங்கைகள் நல வாரியம் உருவாச்சு. அப்போ வந்துட்டு கலைஞர் தான் அதை உருவாக்கினார். கனிமொழி எம்பி மேடம் தான் வந்துட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் கண்டறிஞ்சு அவங்க வந்து இதை அவங்க ஃபாதர்கிட்ட சொல்லி இது உருவாச்சு. அதிலிருந்து அது செயல்படுது. திருநங்கைகளோட நல வாரியத்துடைய குறிக்கோள் வந்துட்டு மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய திருநங்கைகளில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை ஸ்டேட் லெவலில் கொண்டு வந்து ஒரு 10-11 பேர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க மூலமாக திருநங்கைகளோட தேவைகளுக்கு கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அதை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதில் தான் வந்துட்டு திருநங்கைகள் தினம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. திருநங்கைகளை பற்றின புரிதலை எல்லா இடத்துலையும் கொண்டு போகணுன்றதை கொண்டு வந்தாங்க. சுய உதவி குழுக்களில் வந்து 12லேருந்து 15 பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, பெண்கள். திருநங்கைகள் 5 பேர் இருந்தாலும் ஒரு குழுவாக கன்சிடர் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அந்த கன்சிடர் பண்ண குழுவுக்கு வந்து லோன் கொடுத்து அதை ஃப்ரீ பாதி அமௌண்ட்டை வந்து சப்சிடியாக பண்ணி தொழில்களை ஆரம்பித்து கொடுத்தாங்க. இலவசமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி வந்தது தான் சார். இப்போ அந்த அரசாங்கம் இப்போ இன்றைக்கி தேதியில் அவங்க தான் அரசாங்கமாக இருக்காங்க. இப்போ வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் கூட ஒரு திருநங்கையை உறுப்பினராக வைக்கிற அளவுக்கு திருநங்கைகளை பற்றின விழிப்புணர்வையும் உரிமைகளையும் கொடுத்தாங்க சார். இதை தாண்டி இன்றைக்கும் திருநங்கைகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அப்படின்னா எதையெல்லாம் சொல்லலாம்? குடும்பம் ஏற்பு இல்லை சார். இப்போது நானே உங்ககிட்ட என்னோடய சின்ன ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அதில் நான் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது தான் என்னோடய குடும்பம் ஏற்றுக்குது. எல்லாருமே அப்படி வரணும்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் குடும்பம் வச்சுக்க முடியும்? எல்லாருமே சாதிச்சா குடும்பத்தில் இருக்கிறாங்க. 10ல் 1-2 பேர் கூட வந்து பெருசாக சாதிக்கலை இல்லை சார். குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டு இருக்கிறப்பான் சாயந்தரம் வீட்டுக்கு தான் போகிறான். பெண்கள்லேயும் வந்துட்டு எத்தனையோ பொறுக்கியும் பொறுமைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் எல்லோரும் பெண்கள்லாம் அவங்க கருதுகிறாங்க. நாங்கள் மட்டும் எங்களுடைய ஜெண்டர்லேருந்து ஒரு நல்ல லெவலில் வந்தால் தான் சாதிப்போம், அது சேர்த்துப்போங்கிறது எங்களால் அது ஏற்றுக்க முடியாது சார். 3வது ஜெண்டர்னு ஏற்றுக்கணும், அவங்கள குடும்பத்தோடு வச்சுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், படிப்புக்கு தகுந்த வேலையை உருவாக்கி கொடுத்தா ரோட்டில் கையேந்துறவங்களோ இருட்டில் வள்ளுவர் கோட்டை மாதிரி இடத்துல நிற்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் குடும்பம். ஆனால் அந்த குடும்பம் வந்துட்டு மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ அவங்களுடைய செல்வாக்கு ரீதியாகவோ இந்த மாதிரி குழந்தைங்களை கூட வச்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க சார். அந்த குடும்பம் ஏற்றுக்கணும். பொதுவாக திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மரியாதையாக பார்க்குற ஒரு சிலர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை பார்த்தோன்னே சில பேருக்கு அச்சம் இருக்குது. அவங்க பக்கத்தில் வரும்போதே இவங்கள்கிட்ட ஒரு அச்சம் தோன்ற ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்ட சூழல்லையும் சில பேர் நடந்துக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார். இப்போது ஒரு ஆணையும் பெண்ணையும் அவங்க குடும்பத்தில் வந்துட்டு படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரதுக்கு முட்டுக்கட்டை ஒரு கூடவே இருந்து சப்போர்ட்டாக தூக்கிட்டு வராங்க சார். அதில் வந்து ஒழுக்கமும் நல்ல விஷயங்களும் நல்ல ஹைஜீனிக்கும் நல்ல உணவும் எல்லாம் அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கும். இந்த குழந்தைங்களை 16-17 வயசில் வெளியே திருத்தி விட்டுட்டா இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து இந்த குழந்தைங்கள வீட்டில் வச்சுக்கிறதும் மாட்டீங்க. அவங்கள வந்துட்டு படிக்கிற இடத்துல ராணி டீச்சர் வந்துட்டு புரிஞ்சிக்காமையும் திட்டுவாங்க, கிண்டல் பண்ணவங்கள ஆதரிப்பாங்க. சொசைட்டியில் வந்துட்டு இவங்களை 9ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா தான் வளரணும், அவங்க வந்துட்டு எல்லோரும் போட்டுற மாதிரி தான் இருக்கணும், எப்படி சார் இருக்க முடியும்? கொஞ்சம் அச்சப்படுற மாதிரி தான் சார் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அது பழகி போயிடுது சார். யாரை பார்த்தாலும் வந்து அவங்க வந்து கோவமாக பார்க்குறதும், இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ என்ன பேச போகிறாங்களோ, இவங்ககிட்ட என்ன காசு கிடைக்குமோ அதை வாங்கிட்டு போயிடுவோம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அவங்க வரதால் சில பேர்கிட்ட அவங்களால நெருங்க முடியல. இது எல்லாருடைய பங்கு சார். எங்களை மாதிரியான திருநங்கைகளோ அமைப்புகளோ மட்டும் இதை சரி பண்ண முடியாது சார். எல்லாரும் கைகோர்த்து ஒரு தெருவில் ஒரு திருநங்கை தோற்றத்தோடு ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அந்த குழந்தைக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது சொசைட்டியோட கடமையாக இருந்தால் மட்டும்தான் சார் யாரும் பயப்படாத அளவுக்கான திருநங்கைகளை எதிர்காலத்திலேயாவது பார்க்க முடியும். இல்லைன்னா இப்படி தான் இருப்பாங்க. இந்த கோளாறுக்கு முக்கிய காரணம் சமூக அமைப்புன்றீங்க. சமூக அமைப்பு. மன ரீதியாக பொதுவாக திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? 3வது இனம்னு என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குப்பான்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு என்ன வைக்கும்? வீடு கொடுக்குறவன் என்ன யோசிக்கிறான்? எங்கள் வீட்டில் 2-3 பசங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்தால் எங்கள் பசங்களுக்கு ஆபத்து இல்லை, அது அவங்க வீட்டில் நம்ம குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பாங்க. செக்ஷுவலாக ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆணை திருப்திப்படுத்த முடியும் சார். திருநங்கைகள்லாம் இப்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அறிவுரை அப்படின்னா